டிவோர்ஸ் அப்படின்றது வரும்போது, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படியும், இந்தியன் மேரேஜ் ஆக்ட் படியும் 2 விதமான டிவோர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் யூசுவலா. அதாவது ஒவ்வொரு திருமண சட்டங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ கிறிஸ்தவர்களுக்கான திருமண சட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். இஸ்லாமியர்களுக்கான திருமண சட்டங்கள், சடங்குகள் அது ஒரு மாதிரி இருக்கும். ஹிந்துஸுக்கான சட்டங்கள், திருமண சடங்குகள் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்தியால இருக்கும்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலுமே 2 விதமான டிவோர்ஸ் வந்து கேஸஸ் வந்து நடக்கும். ஒரு விதம் என்ன அப்டின்னா, கன்டெஸ்ட் பண்ணி பண்றது. இப்போ கணவன் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்டின்னு சொல்லுவாரு. மனைவி வந்து எனக்கு வேண்டாம் அப்டின்னு சொல்லுவாங்க. நான் இவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்டின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்டின்னா வைஸ் வெர்சாவா நடக்கும். மனைவி டிவோர்ஸ் வேணுன்னுவாங்க. கணவன் வேண்டான்னுவாரு. இது வந்து கோர்ட்ல இதுக்கான ஃபேமிலி கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கும். அதுக்கு வந்து 2, 3 டைம்ஸ் கவுன்சிலிங் போடுவாங்க. கவுன்சிலிங்ல போய் 2 பேரையும் வச்சு, அந்த கவுன்சிலர் வந்து கவுன்சிலிங் குடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்கள 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. ஸோ, அது எதுலயுமே வந்து அவங்க ஒத்துக்கல அப்டின்னா, அந்த சூழ்நிலை, அதுக்கான வாய்ப்புகள் இருந்து, அது டிவோர்ஸ் குடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்டின்னா, ஜட்ஜ்மென்ட் வந்து குடுத்துருவாங்க. கோர்ட்லயே வந்து அந்த அவங்களுடைய விவாகம் வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சுருவாங்க. இது ஒரு விதம். இல்ல 2 பேரும் சேர்ந்து நாங்க மியூச்சுவலாவே அப்ளை பண்றோம். எங்க 2 பேருக்குமே சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால நாங்க வந்து மியூச்சுவலா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பிரிஞ்சுர்றோம். அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கேஸ் போடுவாங்க. அது டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.